நீங்க தான் கடவுள். என்னங்க நான் ஆன்மீகவாதி மாரி பேசுறேனா? அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அது இல்லங்க. இது உண்மையிலுமே சயின்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அந்த விஷயங்கள அடையறதுக்கு தான் பிரபஞ்சம் உங்கள இங்க அனுப்பியிருக்கு. ஸோ நீங்க ஒரு செயல்ல சக்சஸ் ஆவணும்னு நெனச்சு, அத தொடர்ந்து செஞ்சீங்கன்னா சக்சஸ் ஆயிரலாம். அதே மாரி உங்களுக்கு வேணுங்கிறத உங்க எண்ண அலைகள்ல திரும்ப திரும்ப நினைக்கும்போது, அதற்கான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல நல்ல பணம் சம்பாரிக்கணும், நல்ல ட்ரெய்னர் வேணும்னு நெனச்சா, அதற்கான விஷயங்கள் உங்க நண்பர்கள் மூலம் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல கார் வேணும், நல்ல வீடு வேணும்னா, அதற்கான வருமான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல மனிதர்கள், அன்பான மனைவி, அன்பான நண்பர்கள் கிடைக்கும்னு நெனச்சீங்கன்னா, அந்த விஷயம் கிடைக்கும். ஸோ எண்ணத்த வலிமைப்படுத்துங்க, நல்லத நினைங்க, நல்லதே கிடைக்கும். இது உங்களுக்கு மட்டும் இல்லங்க, எல்லாத்துக்குமே இந்த விதி பொருந்தும். எதையுமே நினைக்கல, எனக்கு இந்த விஷயம் நடந்துருச்சுன்னு சில பேர் நெனைப்பாங்க. எதுவுமே விளைக்காத நிலத்துல கண்டிப்பா புல்லு, முள் செடியும் தான் வளரும். அதேபோல நல்ல எண்ணங்கள விதைங்க.